ஹலோ ஆல் வணக்கம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் சீரிஸ் இந்த ரீசெண்ட் டைம்ஸ். இந்தியா இங்கிலாந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸ் ஃபைட் போயிட்டு இருக்கு. இப்போ தேர்ட் டெஸ்ட் ப்ரிவியூக்கு தான் வந்திருக்கோம். ராஜ்கோட்ல நடக்குது. சீரீஸ் 1-1 ரொம்ப ஒரு இன்ட்ரிகிங்லி பாய்ஸ்டு. பீடாக் வெல்கம் டு த ஷோ. இந்த டெஸ்ட் மேட்ச் டேஷ் ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இது இன்னொரு பெரிய டெஸ்ட் ஃபார் இந்தியன் போலர்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சு, ஒஸ்ட் கட்டாந்தர பிச்சுன்னா இதுதான். அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி. இதை நீங்க பெருசா உடைக்கவும் முடியாது. ஸோ இப்ப ஸ்டாட்ஸ் நான் சொல்ல போறேன். விக்கெட்டே எடுக்க முடியாத ஒரு பிச்சு, டிரா ஆகிறதுக்கான சான்ஸும் நிறைய இருக்கு. என்ன இப்படி சொல்ற அப்படின்னு நிறைய பேர் இது பண்ணுவாங்க. முன்னாடியே நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே சொன்னோம், 5 டெஸ்ட் மேட்சும் எப்படின்னா the bowlers are going to struggle to pick up wickets. இப்ப இந்தியாவோட இதுவே என்னன்னா சல்லி ரன்னு கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி விக்கெட் எடுப்பாங்க. இப்ப இங்கிலாந்து கொஞ்சம் அட்டாக்கிங்கா ஆடுறாங்கன்றதுனால பயந்துன்னு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்றதுனால சீரீஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க இங்க ராஜ்கோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் தான் ஆடி இருக்காங்க. ஒன்னு ரிசல்ட் வந்திருக்கு, ஒன்னு டிரா ஆயிருக்கு. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அந்த ஒன்னு ஜெயிச்சிருக்காங்க. அது இந்த வெஸ்ட் இண்டீஸை போட்டு அடிச்சாங்க. அடிச்சு ஒரு இன்னிங்ஸ் டிபிட் கொடுத்தாங்க 2018. அதை நான் கனெக்ட் பண்ண மாட்டேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரிங் டிரா அகேன்ஸ்ட் சேம் ஆப்பனன்ட் இங்கிலாந்து in 2016. So highest first inning score na 649 for 9 India versus West Indies 2018. Highest second inning score 488 all out India versus England 2016. Highest third inning score 260 for 3 England versus India in 2016. Highest fourth inning score 172 for 6 India versus England in 2016. Highest chase எதுவும் இல்ல, ஏன்னா அந்த சேஸ் எதுவும் பண்ணல. கேட்டாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 593, average second inning score 335, average third inning score 296, average fourth inning score 236. wickets taken summary பாத்தீங்கன்னா பேஸ் bowlers 22, spinners 78. இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. டீம் winning the toss of batted 2 out of 2 times, இதுவும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் have taken first innings lead 2 out of 2 times, இதுவும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் ஆஃப் ஃபாலன் இன் செஷன் 3. இங்க இந்தியால பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 6 wickets on average fall from overs 40 to 90. அந்த ஒரு பர்டிகுலரா நீங்க என்ன பண்ணும், இந்தியால நியூ பாலை டிலே பண்ணணும். நியூ பாலை டிலே பண்ணிட்டு அந்த 40 to 90 எப்படி நீங்க ஸ்குவீஸ் பண்றீங்கன்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வேரியபிளி எல்லா இன்னிங்ஸ்லயும் ஸ்டார்ட் கிடைக்கும். அந்த மிடில் பீரியட்ல எப்படி நீங்க அட்டாக் பண்றீங்க, எப்படி விக்கெட் எடுக்கிறீங்க வித் யோர் ஃபீல்ட் பிளேசிங்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பியும் சொல்றேன், மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் 2 மேட்ச் வாங்கியிருக்காங்க இந்தியா அண்ட் இங்கிலாந்துல? மொயின் அலி ஃபார் இஸ் 100, தட் இஸ் 117. அதுக்கப்புறம் வித் த பால் என்ன பண்ணாரு, 2 for 85 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், 1 for 47. ஸோ இது வித் த பேட் he got the man of the match award. அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா பிருத்திவி ஷா 134, அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். இது வரைக்கும் 3வது வென்யூல சொல்றேன் மேன் ஆஃப் த மேட்ச். ஸ்பின்னர்ஸ் பெருசா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கல. இங்க டே பை டே ரன்ஸ் விக்கெட் பிரேக்அப் இங்க பாத்தீங்கன்னா ராஜ்கோட்ல Day 1 326 for 3, Day 2 319 for 6, Day 3 308 for 7, Day 4 298 for 7, Day 5ல தான் 8 விக்கெட் விழுது. That's 232 for 8. ஸோ 2 டெஸ்ட் மேட்ச் தான் இங்க ஆடி இருக்காங்க. இப்போ இங்க இந்த 3 வருஷத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். டொமஸ்டிக் மேட்சஸ்ல மேட்சஸ் பிளேட் 7, ரிசல்ட் 5, டிரான் 2. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபில ராஜ்கோட் மாதிரி இடத்துல மழை பெய்யாதுன்றதுனால இங்க டிரா ஆகுது. அப்படின்னா 4 நாள் ஆடியும் இது எப்படிப்பட்ட ஒரு வென்யூன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் பாத்தீங்கன்னா out of the 5 test matches that results have come, team batting first 1-4, team batting second 1-1, the success rate of 80% for team batting first. Highest first inning score பாத்தீங்கன்னா 588 Gujarat versus Meghalaya in 2022. Highest second inning score 578 for 4 Saurashtra versus Jharkhand 2024 ஜனவரியில போன மாசம். Highest third inning score 379 Saurashtra Punjab 2023. Highest fourth inning score 214 for 2 Kerala versus Gujarat, and that is the highest score recorded here in one match which team batting second won. இங்கேயும் பாருங்க, டொமஸ்டிக்ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 372, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 383, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 292, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 226. பிச்சு ரொம்ப கட்டாந்தரையா இருக்குன்றதுனால ரன்னு வந்துனே இருக்கும். டெல்லா போகாதீங்க, ரன்னு வந்துனே இருக்கும். ரன்னு நிறுத்துறது கஷ்டம். Wickets taken summary இங்க பாத்தீங்கன்னா பேஸ் bowlers 39 and spinners 61. Team winning the toss of fielded 4 out of 7 times. தெரிஞ்சுக்கோங்க, fielded
Team batting second have taken first innings lead 4 out of 7 games. Team batting second. Wickets breakup பாத்தீங்கன்னா much similar to test. 26% first session, 34% second session, 40% third session. Third session தான் இங்கேயும் விக்கெட் விழுந்திருக்கு. விக்கெட்ஸ் பிரேக்கப் பாருங்க, ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ்ல 2 விக்கெட் தான் விழுது. 20 to 50 3 விக்கெட், 51 to 80 தான் 4 விக்கெட் விழுது. பால் சாஃப்ட் ஆன அப்புறம் விக்கெட்ஸ் பிரேக்கப் பாத்தீங்கன்னா டே 1 5, டே 2 7, டே 3 10, டே 4 12. ஸோ இங்க வந்து ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. இப்ப என்ன எனக்கு பயம்னா, இந்த ஸ்டாட்ஸ் அவங்களும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஐயோ ரன் பயங்கரமா போகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க திருப்பி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பிச்சை உடைக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாஸ் ப்ராப்ளம் ஹாஸ் பீன் பேட்டிங். இப்ப இந்த இங்கிலாந்து போலிங்கே வந்து ஹைதராபாத்ல கஷ்டப்பட்டாங்க, தோத்தாங்க. அப்படிங்கும் போது 399 டார்கெட் வச்சுட்டு அங்க கொஞ்சம் ஒரேட் ஃபேசஸ் எல்லாம் பாத்தீங்க. 194 for 7 இருக்கும் போது they will not take that risk of under preparing the wicket. This is also expected to be a high scoring affair where the runs will flow. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப பிளேயிங் லெவன் நீங்க கேட்பீங்க என்ன அப்படின்னு. இப்ப ஐயரை டிராப் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் வந்து ஸ்டிஃப் பேக் அப்படின்றாங்க. நாட் இன் தி see நான் என்ன சொல்றேன்னா, லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹானஸ்டி. when you feel the player cannot make it, give a clear message saying that he's dropped போது that is going to inspire him to prove people wrong. அப்படிதான் நான் எடுப்பேன். என்னோட டீம்ல ஒரு பிளேயர் நான் வெளில உட்காந்து வைக்கிறேன்னா சொல்லிடுவேன் அவன்கிட்ட, இல்ல உன்ன 2 மேட்ச் இது பண்ற ரெஸ்ட் அதெல்லாம் பண்ணாதீங்க, அந்த மசாஜ் எல்லாம் பண்ணாதீங்க. யூஆர் டிராப்ட்னா தட்ஸ் கோயிங் டு இன்ஸ்பயர் ஹிம். ஓகே நீ டிராப் பண்ணிட்டியா, நான் டொமஸ்டிக்ல போய் அடிச்சு நான் யாருன்றதை காட்டி மேல வரேன். எதுக்காக போயிட்டு வந்துட்டு ஒரு மிக்ஸ்டு இதெல்லாம் கொடுக்காதீங்க. we gave you enough chances in this format, unfortunately you didn't perform, so we are going to come up with someone different. அப்படிங்கும் போது that will help him to do better. அதுதான் என்னோட இது. இவங்க பிளேயிங்ல எப்படி போவாங்கன்னா, ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கில், ரஜாத் பட்டிதார், கேஎல் ராகுல், ஜடேஜா, ஸ்ரீகர் பரத், அஸ்வின். ஒரே ஒரு கேள்விக்குறிதான், அக்ஷர் பட்டேலா குல்தீப் யாதவா. குல்தீப் யாதவ் அவுட் பர்ஃபார்ம்ட் அக்ஷர் பட்டேல் when it comes to the ball. ஒரு 3 விக்கெட் ஒரு இன்னிங்ஸ்ல எடுத்தாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட், 4 விக்கெட் எடுத்தாரு. அக்ஷர் only got 1 wicket in both the innings and he was a bit expensive also. ஆனால் Akshar Patel made some telling contributions to the bat. He got a 20 odd, he got a useful 45 also. And Indian batting is also having a problem late in the orderன்றதுனால Akshar Patel குல்தீப் யாதவ். நான் எப்படி யோசிப்பேன், கட்டாந்தர பிச்சுன்ற ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கில், பட்டிதார், ராகுல், ஜடேஜா, பரத், அஸ்வின் இருக்கும்போது நீங்க அதுக்கப்புறமும் அக்ஷர் பட்டேல் வந்து ஆடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எனக்கு தெரியல. ஐ வுட் ராதர் வாண்ட் டு ஸ்ட்ரெங்தன் மை bowling. ஆனா ஐ திங்க் தே வில் பிரெஃபர் அக்ஷர். இல்ல சார், நான் என்னோட கேள்வியே அதான். 8 பேட்ஸ்மேன், அஸ்வின் இஸ் ஆல்சோ கேப்பபிள். அவர் ரன் அடிக்கலன்றது வேற விஷயம். Srikar Bharat is capable, run adikala. That is a different issue. But when you have this, you have to strengthen your bowling, which has also been a problem on a slow pitches where you rely on Jasprit Bumrah to win test matches for you. Which is not a good sign. என்னோட கால் என்னன்னா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, இங்க முகமது சிராஜ் ஆடியே ஆகணும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு வந்து சும்மா நீங்க ஜஸ்பிரீத் பும்ராவை எப்ப பார்த்தாலும் நீங்க கொண்டு வந்து விக்கெட் விடலன்னு கொண்டு வந்து அவரை காலை ஒடிச்சிடாதீங்க. சோ முகமது சிராஜ் ஹேஸ் டு பிளே. இங்கேயும் உங்களுக்கு ரிவர்ஸ் நீங்க கரெக்டா பாலை ஷைன் பண்ணினா கரெக்டா ஆகும். வெளில உட்கார்றவங்க பாத்தீங்கன்னா துருவ் ஜுரல், சர்ஃப்ராஸ், முகேஷ் குமார், வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ் தீப். அவரை எதுக்கு கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆகாஷ் தீப்புக்கு எனக்கு தெரியல ஆக்சுவலி. எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, தட் இஸ் ஃபைன். இப்ப இங்கிலாந்துன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இது ஃபிட்னஸ் டெஸ்ட் பாஸ் பண்ணிடுவாங்களா, கேஎல் ராகுலும் ஜடேஜாவும்? இல்ல பண்ணதுனால NCA is where they will clear it. இல்ல ரீஹபிலேஷன்ல NCA என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற மெடிக்கல் டீம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஹாப் இஸ் ஃபைன், சோ தே ஆர் ஃபிட் டு பிளே அப்படின்னு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் புரோட்டோகால் என்னன்னா, அங்க ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணணும் இந்தியன் மெடிக்கல் டீமோட. NCAல இவ்வளவு நாள் ரீஹாப்ல இருந்துட்டு அவங்க வந்துட்டு they are fit enough னு கிளியர் பண்ணி அனுப்புறாங்கன்னா they are fit enough, unless otherwise they are not going to pick up an injury of late in between the time they are released from NCA. அப்படிங்கும்போது I expect both of them to be fit, unless otherwise வேற எங்கேயாவது பிராக்டிஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீக் இன்ஜுரி ஏதாவது ஆனாலும். ராகுல் இல்ல சப்போஸ் ஆடலன்னா சர்ஃப்ராஸ் ஆடிடுவார்ல டெபியூ. ஆடித்தான் ஆகணும், வேற வழியா கிடையாது. வேற பேட்ஸ்மேன் உங்களுக்கு இல்ல இல்லையா, வேற யாரும் வர முடியாது. சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு
ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா பெரிய நெகிழ்லாம் கிடையாது, பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுனால உட்காத்தி வச்சாங்களே ஒழிய. ஸோ ஜடேஜா இஸ் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட். இன்னொன்று, ராகுல் இஸ் நாட் கோயிங் டு கீப் விக்கெட்ஸ். He had made it very very clear அப்படிங்கும் போது பரத் இஸ் கோயிங் டு கீப் விக்கெட்ஸ்ன்றதுனால இஷான் கிஷான் என்னடான்னா வந்துட்டு டொமஸ்டிக் மேட்ச் ஆடாம பரோடால வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னு எனக்கு புரியல. when you are contracted by BCCI, BCCI will tell you what to do rather than you doing things on your own. சோ நீங்க இத பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதே நானும் கேக்குறேன் திரும்பி. ஹர்திக் பாண்டியா அதே மாதிரி அதே வதோதரால பிராக்டிஸ் பண்ணா, அவர் டொமஸ்டிக் ஆடாம பண்ணா அதை நம்ம ஒத்துக்கிறோம். இஷான் கிஷானை மட்டும் நம்ம சொல்றோமே ஏம்பிடா. அப்ப ஹர்திக் பாண்டியா ஒண்ணு வேற, இஷான் கிஷான் வேறயா? இல்ல, நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட், ரொம்ப பர்ஃபெக்டான கேள்வி கேட்டீங்க. பட் ஹர்திக் பாண்டியா இஸ் நாட் கன்சிடர்ட் ஃபார் ரெட் பால் அட் ஆல். அவர் வந்து நீ இது வரைக்கும் ஏன்னா வந்துட்டு இஸ் ஃபிட்னஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ ப்ராப்ளம், இஸ் இன்ஜுரி ப்ரோன்ன்றதுனால அவரை வந்து அந்த ரெட் பால் பக்கமே அவங்க சேர்க்கலங்கும் போது, இப்போ ஒரு ஓடிஐ நடந்துட்டு இருக்கு, அவர் ஆடல அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன் கரெக்ட் சார் நீங்க கேட்கறதுக்கு ஐ எம் பார்ஷியல்ங்கும் போது இஷான் கிஷான் இஸ் வெரி மச் இன் தி மிக்ஸ் ஹியர். சொல்லல, ஜெனரலா வந்து இஷான் கிஷானை சொல்றாங்களே எல்லாரும். அப்போ ஹர்திக் பாண்டியா கேன் பிக் அண்ட் சூஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் டு டு, இஷான் கிஷான் கேனாட் டு அப்படிங்கறத என்னோட கேள்வி. அது உங்களுக்கு என்னன்னா ஏதோ நடந்திருக்கு சார் அந்த சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல. எனக்கு அது என்ன வெளியில வந்து விஷயம் வரல, ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன, ஒருவேளை நீ ஆடுவேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்துட்டு ஆடாம பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சின்ன பையன் வந்துட்டு எனக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். மென்டலி ஸ்ட்ரெஸ் அவுட் எப்ப ஆகும்? கல்யாணம் ஆனாதான் மென்டலி ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகும். ஒரு கல்யாணமா ஆல சின்ன பையன், குடும்பம் இல்லை அப்படிங்கும் போது மென்டலி ஸ்ட்ரெஸ்ட் அவுட்னு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது பாதியில ஒரு டூரை விட்டு போறாருன்னா என்ன நடந்ததுன்னு நமக்கு யாருக்குமே தெரியல. சோ அதனால இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா 15 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். எனக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமே வேணாயா, வருஷம் நான் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு மட்டும் ஆடுறேன், என்ன சின்ன பையன் 10 வருஷம் நான் ஆடுவேன், எனக்கு நான் அடுத்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் வேற எவனா ஒருத்தன் 15 கோடிக்கு எடுக்க போறான், ஓயா அந்த மாதிரி டிசைட் பண்ணாங்களே தெரியல எனக்கு. So there should be an amicable solution that has to happen because it is going to be Indian cricket finally. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் ஒழிய ரெட் பால் கிரிக்கெட் இருந்து ஹர்திக் பாண்டியா இஸ் டூயிங் தி சேம் திங், ஐ வில் ஆல்சோ சே தி சேம் திங். ஸோ தட் இஸ் த மேனேஜ்மெண்ட் கால் ஆக்சுவலி. இப்ப நீங்க இங்கிலாந்தோட பிளேயிங்ல பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 7 மாற போறது இல்ல. ஜாக் கிராலி, பென் டக்கட், ஜோ ரூட், ஒலி போப், ஸ்டோக்ஸ். பேர்ஸ்டோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காரு, பட் ஸ்டில் he will retain his place, followed by Ben Fox has been brilliant, Tom Hartley, Mark Wood கண்டிப்பா ஆடுவாரு, ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஷோயப் பஷீர். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த டாப் 7, இப்ப டாப் 7 இங்க யாரு இப்ப ரன் இப்ப உங்களுக்கு எக்கச்சக்கமா வர்ற ஒரு வென்யூ. ரோஹித் சர்மா இப்போ அன்பார்ச்சுனேட்டா அடிக்கல, ஜெய்ஸ்வால் என்ன பண்ண முடியும்னு காமிச்சாரு, கில் இஸ் பேக் டு ஃபார்ம், பட்டிதர் ஷோட் லாட் ஆஃப் ப்ராமிஸ், ரன் மட்டும் தான் அடிக்கல. கேஎல் ராகுல் அகைன் இஸ் அ பேங்க். ஜடேஜா டெஸ்ட்ல வந்துட்டு ஜஸ்ட் பிளேயிங் as a batsman who can bowl மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்றாரு. கேஎஸ் பரத் இஸ் ஷோயிங் கிளிம்ஸ் ஆஃப் ஸ்கோரிங் ரன்ஸ் அண்ட் கிவிங் இட் அவே, பட் he can bat. அஸ்வின் கண்டிப்பா will come to the party. இங்க பாத்தீங்கன்னா ஜாக் கிராலி பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு, பென் டக்கட் ஓவர் அட்டாக்கிங், ஜோ ரூட் இன்னும் சீனுக்கு வரலாம், ஒலி போப்பு ஆல்ரெடி அவரோட அந்த பெரிய ஸ்கோர் இந்த சீரீஸுக்கு முடிஞ்சிச்சு. இப்ப ஸ்டோக்ஸ் திரும்பி வருவாரா தெரியாது, பேர்ஸ்டோ அடிக்கிற மாதிரி தெரியல. Ben Fox is a guy who scores 30 runs and Tom Hartley can bat அப்படிங்கும் போது பெருசா வந்துட்டு எட்ஜ் இந்தியாவுக்கு, பெருசா எட்ஜ் இங்கிலாந்துக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். டு பி ஆனஸ்ட் வித் யூ, த வே போத் த டீம்ஸ் ஆர் பேட்டிங். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த பேஸ் போலிங் இது அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஜேம்ஸ் ஆண்டர்சன் இஸ் அ கோட். ஆனா இந்த பிட்ச்ல யாரு த்ரெட்டனிங்? இந்தியன் பேட்ஸ்மேன் அகேன்ஸ்ட் ஜேம்ஸ் ஆண்டர்சன், இங்கிலாந்து பேட்ஸ்மேன் அகேன்ஸ்ட் பும்ரா அப்படிங்கும் போது definitely that goes in place of Bumrah. Siraj and Mark Wood are going to play the same role. So India இது ஃபாஸ்ட் bowling அப்படிங்கும்போது கொஞ்சம் எட்ஜ் just because of the way Bumrah bowled last game அப்படிங்கிறதுனால I will give it to India. இப்ப ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து பெரிய ஆளா காமிச்சிருக்காங்க, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அதுல ஒன்னும் எந்த சந்தேகமும் கிடையாது. டாம் ஹார்ட்லி டீசன்ட் பவுலர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷோயப் பஷீர், ரூட் இஸ் அ சப்போர்ட் பவுலர். நான் அஸ்வினை பத்தியோ இல்ல வந்துட்டு குல்தீப்பை பத்தியோ ஜடேஜா பத்தியோ இங்க சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. அவங்க எப்படி வந்துட்டு ரன் த்ரூ த ஆப்பனன்ட்ஸ். அன்பார்ச்சுனேட்லி இங்கிலாண்டோட அப்ரோச்சை பார்த்து கொஞ்சம் பேக் சீட் எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் ஐ ஃபீல் திஸ் இந்தியன் ஸ்பின் அட்டாக் இஸ் அ லிட்டில் பிட் ஃபார்மிடபிள் தேன் இங்கிலாந்து அப்படிங்கும் போது இந்த வென்யூல according to me India will still go with the edge of 56 and 44. இப்ப நான் என்னோட இதை சொல்லிட்டேன், இப்ப நீங்க சொல்லுங்க 2-1 அப்படின்ற அந்த
மகுடம் இந்தியாக்கா இங்கிலாந்துக்கா? 2-1 அப்படின்னு இந்தியா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் நடக்கும்னு நானும் கோ வித் யுவர் கால். ஸோ ஆன் தட் நோட், ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து கோடி ஓவர் போட போறாங்க. கோடி ஓவர்னா கோடி ஓவர் போட போறாங்க. அப்படிங்கும்போது ஜடேஜா, அஸ்வின், டாம் ஹார்ட்லி 3 பேரையும் பிக் மாத்தி மாத்தி போட்டுனே இருப்பாங்க. விக்கெட்டே விழாது. ஒரு 40 ஓவர் போட்டு இதுல 3 பேர்ல 2 பேர் 4 விக்கெட் ஒரு இன்னிங்ஸ் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூட் பிகாஸ் ஆஃப் த பேலன்ஸ் வாட் இஸ் கிவிங் வித் பால் அவரும் நிறைய ஓவர் போடுவாரு. அண்ட் இஸ் டியூ. கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ஆள் நான் விடவே மாட்டேன். 2 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் கண்டிப்பா ஆடிடுவாருன்றதுனால என்னோட பிக்ஸ் பாத்தீங்கன்னா ஜடேஜா, அஸ்வின், கேஎல் ராகுல், டாம் ஹார்ட்லி அண்ட் ஜோ ரூட். சரி, இதை விடுங்க. மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? நிறைய பாயிண்ட் டபுள் செஞ்சுரி அடிக்க போகுது யாரு சொல்லுங்க. இல்ல அதுதான் எல்லாமே நீங்க சொன்ன ரூட் எல்லாம் விடவே முடியாது. முதல் சொன்ன 3 பேரை விடவே முடியாது. அது ஒரு பிளண்டர். அஸ்வின், ஜடேஜா, ஹார்ட்லி எல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு ஃபேண்டசி எடுக்கலாம். நீங்க சொன்ன எல்லாமே சாலிட் ஆப்ஷன்ஸ் தான். ஜெய்ஸ்வால், கில் எனக்கு ஈஸி தான். ஏன்னா இவ்வளோ சொல்லிட்டீங்க, கட்டாந்தாரேன்னு சொல்லிட்டீங்க. 2 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸாவது இந்த 2 பேர்ல ஒரு ஆளுக்கு ஒரு 100 அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஸ்பீடாக். ஆனால் ஒலி பாப்பை நீங்கள் சைலண்டாக ஒரு ட்ரால் பண்ணிட்டு போனீங்க போகும்போது. இந்த சீரீஸ்க்கு பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாருன்னு அடிக்க மாட்டாருன்னு. பட் அவர் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு 50-60 அடிப்பாருன்னு நினைக்கிறேன். பட் தென் லெட்ஸ் சி ஹவு இட் கோஸ். பட் என்னோட ஃபேண்டசி பிக்ஸ்னா கில்லும் ஜெய்ஸ்வாலும் தான். ஸோ நம்ம எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டீங்க. ஸோ ஆன் தட் நோட் உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? இவங்க என்ன பண்ணணும்னா இப்போ நிறைய இப்போ செகண்ட் போல் பண்ணியிருக்காங்க. 4 தடவை டொமஸ்டிக்ல செகண்ட் ஆடுற டீம் வந்துட்டு 4 தடவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு தோத்துருக்காங்கன்னா அதுக்கப்புறம் பிச் த வே ஹிட் பிஹேவ்ஸ் நான் ட்ரெண்ட்ஸும் கொடுத்துட்டேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சிராஜையும் பும்ராவையும் வச்சு ஒரு 12 ஓவர் அட்டாக் பண்ணணும். நீங்க யூ ஹேவ் டு டேக் எ ரிவர்ஸ் தியரி. இப்ப நீங்க என்ன பண்ணணும், 12 ஓவர் அட்டாக் பண்ணணும் தைரியமா. ஒரே ஒரு டீப் பாயிண்ட் மட்டும் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு ஒரு 2 ஸ்லிப் ஒரு ஸ்கொயர் கல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபைன் லெக் டீப் பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு அட்டாக் பண்ணணும். உங்களுக்கு நீங்க ரன் அடிச்சுக்கிறியா அடிச்சுக்கோ. ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டை ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த 15வது ஓவர்ல இருந்து ஒரு 40 ஓவர் வரைக்கும் ஸ்குவீஸ் பண்ணினே இருக்கணும். ரன்னே கொடுக்க கூடாது. அந்த தியரி நீங்க எடுத்தீங்கன்னா 40 ஓவர்ல அவங்க ஆடுறதுக்கு என்ன 170 ரன் அடிச்சிருவாங்க 40 ஓவர்ல. they are not going to defend. அந்த 170 for 4 வந்ததுன்னா கூட you got the upper hand. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திருப்பியும் 40 ஓவர்ல இருந்து திருப்பியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். அட்டாக் பண்ணி 280 அவங்களை நீங்க ஆல் அவுட் பண்ணீங்கன்னா 280 to 300 even if you as forced to bowl first you have a massive chance. இங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய உருள ஆரம்பிக்கும், ஸ்லோ ஆயிடும், பிச்சு உருள ஆரம்பிக்கும் டே 4ல இருந்துங்கும் போது கேம் கொஞ்சம் முதல்ல இருந்தே வேகமா போகும். ரன் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்கும் போது எப்ப கண்ட்ரோல் பண்ணணும் எப்ப அட்டாக் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிளியரா ஸ்டடி பண்ணிருப்பாங்க சார், பார்த்திருப்பாங்க 2 அடி அடிச்சா அவங்க ஓடிடுறாங்கன்னு. அவங்க அடிக்கதான் அடிப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், வந்த உடனே அதை பண்ணிடுங்க. இதை பண்ணிட்டு சிராஜியும் பும்ராவையும் வச்சு அட்டாக் பண்ணுங்க. அவங்க ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்கன்னா then you can do everything. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓகே நீங்க டிஃபென்சிவா போனீங்கன்னாலும் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பின்னர் வந்து அட்டாக்கிங்கா போனோம் ஒரு 2.6 and over. இன்னொரு பக்கம் ரன்னு போனா பரவாயில்ல, 2 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இப்ப ஜடேஜாவும் அஸ்வினும் போடுறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஜடேஜாக்கு ஒரு ரோல் கொடுத்துடணும். ஓகேப்பா இந்த ஸ்பெல்ல நீ 12 ஓவர்ல 30 ரன் கொடுப்பியா, அந்த மாதிரி என்ன ஆனாலும் சரி உன்னை அடிச்சாலும் நான் உனக்கு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன், அஸ்வினுக்கு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்க. 2 பக்கமும் நீங்க வந்து ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா தான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு 70 ரன் போச்சு அப்படின்னா ஒரு 100 பால்ல பிரச்சனை வரும். ஸோ அதை பண்ணாம இவங்க இந்த தியரி எடுத்தாங்கன்னா எந்த ஃபேஸ்ல அட்டாக் பண்ணும் எந்த ஃபேஸ்ல டிஃபெண்ட் பண்ணணும்னு இந்தியா வில் கம் ஆன் டாப். திஸ் இஸ் கோயிங் டு ஃப்ரஸ்ட்ரேட் த போலர்ஸ். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. போன தடவை வந்து ரொம்ப கான்பிடண்டா சொன்ன இந்தியா வந்து ஜெயிக்கும். இந்த இந்தியா கான்பிடண்டா ஜெயிக்கும்னா நான் சொல்ல மாட்டேன். பட் இந்தியா வில் வின். It is going to be a big hurdle considering this pitch. It is going to be absolutely flat. ஓகே பீடா, ஸோ அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஷோவை. இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்தியா ஐ திங்க் வில் டூ த ரிவ்யூ ஆல்சோ ஆஃப் த ஆஃப்டர் த பிளே. ஸோ வியூவர்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்லி அப்படியே முடிச்சுங்க பீடா. இல்ல இப்ப வியூவர்ஸ் இல்லாம நம்ம கிடையவே கிடையாது. கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஒரு சிலர்லாம் வந்து
கமெண்ட் போடுறாங்க. மார்னிங் எழுந்த உடனே நான் பஸ்ல போகும்போது, ஆஃபீஸுக்கு போகும்போது, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இது பண்ணும்போது உங்க வீடியோ தான் பாக்குறேன். நீங்க 2 பேரும் வந்து யூ ஹேவ் டு மேக் ஷூர் என்டர்டைனர்ஸ் எவ்ரிடே அப்படின்னு. நாமளும் எதுக்கு பண்றோம்? சீக்கிரம் எழுந்து நீங்களும் உங்களோட ஹெக்டிக் ஷெட்யூல கொடுக்குறீங்கன்னா, we don't want to disappoint the viewers. We'll make sure that we come up with a honest analysis. இன்னொன்னும் பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட அவே சீரீஸ் இருக்குங்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காலையும் சீரீஸ் ஜெயிக்கல அப்படிங்கும் போது இந்த சீரீஸ் தப்பி தவறி நீங்க 3-2 ஜெயிச்சீங்கன்னா கூட இட் இஸ் கோயிங் டு பி a big trouble for you. ஏன்னா அவன் சவுத் ஆப்பிரிக்கா ஒருத்தன் இருக்கான், அப்ப இன்னொரு டெஸ்ட் மேட்ச் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு நியூசிலாந்துக்கு. திடீர்னு பார்த்தா அந்த ஐசிசி ரேங்கிங்ஸ்ல பார்த்தா நியூசிலாந்து நம்பர் 1ல இருக்காங்க. இப்ப அடுத்த மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் டிஃபீட் இருக்கு, அவன் மேல போயிடுவாங்க போது இட் பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் them to make sure they win the series by a margin. இந்த சீரீஸ் டிரா ஆனாலோ இல்லைன்னா 3-2 இவங்க ஜெயிச்சாலோ the progress to WTC will become a big problem, and I hope that doesn't happen and India will come triumphant. The next thing what we will going to do, when on day 1 we will going to come and do a review on who stands where. Until we come back and entertain you for next episode, thanks a lot and bye bye.